மக்களே வணக்கம். ஒரு சின்ன பதிவு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் தலையுற்று அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸு. அதில் ஒரு 4 இஸ்லாமிய இளைஞர்கள் தண்ணியில் சுழலில் சிக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். அதில் 3 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் தேடுதல் வேட்டையில் தமிழ்நாடு அரசு காவல்துறை மற்றும் தீயணைப்படை எல்லாம் தேடுதல் வேட்டையில் இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த செய்தி. ஏன்னா மாதத்தில் ஒரு செய்தியாவது வந்துடுது. கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு அந்த வரிசையில் இப்போ ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் இருக்க தலையூற்று அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸு. ஸோ அதில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. 11 பேர் மேற்கொண்ட அந்த ஒரு ட்ரெக்கிங்கில் அதில் 4 பேர் தண்ணியில் சுழலில் சிக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு இயற்கைக்கு புறம்பாக ஒரு இயற்கையை மீறி நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஸோ அப்படி செய்யணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய பாடம். ஸோ இயற்கையை நம்ம எப்போயுமே சீண்டி பார்க்கக்கூடாது. ஸோ அதனுடைய அழகை ரசிக்கணும். ஸோ அந்த அழகை ரசிச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம தொடணும், அதை நம்ம சீண்டணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி விளைவுகள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா நம்ம சேனல் சார்பாக வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான். ஸோ இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு ஒரு ட்ரெக்கிங் போகிறவங்க, இல்லை வெளியூர் போகிறவங்க சேஃபாக போங்க. கவர்மெண்ட் கைட்லைன்ஸோடு போங்க. ஸோ அவங்க சொல்கிறத மீறி நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா கண்டிப்பாக நம்ம அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கடவுளேன்னா இந்த ஒரே ஒருத்தர் மட்டும் அவரை தேடிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ போகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக அவருக்கு எல்லோரும் பிரார்த்திப்போம். ஸோ கண்டிப்பாக மக்களே கவனமாக இருங்க, விழிப்புடன் இருங்க. இது ஏப்ரல், மே ஸ்கூல் லீவ் டைம்லலாம் எல்லோரும் வெளியூர் போவீங்க. ஸோ எங்கே போனாலும் சரி, ஏரி, குளம் எங்கே போனாலும் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு ஸோ சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம போகணும். ஸோ குழந்தைங்கள பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்குங்க. ஏன்னா மலைப்பாங்கான இடங்களில் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக போங்க. வனத்துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட கைட்லைனோட நம்ம நடக்கணும். ஸோ அதை மீறி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பார்டரை தாண்டியும் நம்ம போகாத அளவுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இல்லைனா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும். ஏன்னா ஒட்டன்சத்திரம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சுற்றி ஃபாரஸ்டான இருக்கிற ஏரியா. ஸோ அதில் நம்ம கூகுளில் பார்த்துட்டு இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, நம்ம வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட்டோட ஆன்சைடு வெப்சைட்டில் டூரிசம் வெப்சைட்டில் எங்கெங்கே ட்ரெக்கிங் போகணும், என்ன கைட்லைன்ஸ் எல்லாம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ சேஃபாக இருங்க மக்களே. ஏன்னா உயிரை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. இயற்கை கொடுத்தது இயற்கை தான் எடுத்துக்கணும். நம்ம வாலண்டரி அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இறந்தவங்களுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையை தெரிவிச்சுக்கோ. ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.